நான் யாருமே அட்வைஸ் பண்ணால் விஜய்க்கு பிடிக்காது, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஆனால் இருந்தாலும் இதனால் நம்மளுடைய கெரியர் வந்து ஸ்பாயில் ஆகுதுன்னா அப்போ அந்த அட்வைஸை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். விஜய் வந்து விஜயகாந்த் மாதிரி வந்து ஒரு இரும்பு மனுஷனா ஸ்ட்ராங்கா அப்படிலாம் கிடையாது. சொல்லலாம் நான் வந்து பயப்படுற ஆளா நான் இப்படிலாம் அந்த வசனம்லாம் பேசலாம். உள்ளபடியே விஜய்க்கு என்னன்னா வழக்கு சிக்கல்னு வரும்போது அவர் அச்சப்படுறாரு. என்ன ஆக போகுது, ஒரு வழக்கு வரப்போகுது அவ்வளோதான். ஆனால் அந்த வழக்கை கூட எதிர்கொள்றதுக்கு அவரால் வந்து பயப்படுறாருன்னா அப்போ சங்கீதாவுடைய வழக்கெல்லாம் எப்படி எதிர்கொள்வார்? சரி, அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இவர் வந்து பண்ண குளறுபடிகள் இருக்குல்ல, இந்த சொத்துக்கள் வந்து கடன் கொடுத்துன்னு சொல்றது, இதெல்லாம் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கழுத்து கத்தி தான். எந்த இடத்துலையும் திரிஷா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அவருக்கும் எந்த உறவும் கிடையாதுங்க, தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க, எனக்கும் அவருக்கும் இருக்குது ஒரு நல்ல நட்பு அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டாங்கன்னா எண்டுக்காது. கடுமையாக மக்கள் வந்து எப்போ விஜயோட அந்த கல்ட்டு வந்து உடஞ்சதுன்னா அது வந்து எல்லாருமே உணர்ந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு அவங்க போனது தான். அதுக்கு பிறகு மிகப்பெரிய விமர்சனம் எதனால் வருது கேட்டிங்கன்னா, மனைவி பிள்ளைகளுக்கு கடன் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணார் பாருங்க, மிகப்பெரிய அளவுக்கு அடி. சார் சீமான் வந்து போராளிங்க, போராளியை கொண்டு வந்துட்டு நீங்க யாரோட போய் ஒப்பிடுறீங்க? நீங்க விஜயோட நீங்க எப்படி அது ஒப்பிடுறதே மிகப்பெரிய பாவம் வந்து சேரும் உங்களுக்கு. நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் அரசு விமர்சகர் திரு சேக்வரா ஜெய்சங்கர் இணைஞ்சிருக்காரு. பேசலாம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கேன். ஓகே. இந்த நடிகை வந்து இப்ப என்ன ஸ்டேட்டஸ் போட்டாலும் பேசுபொருளா இருக்கு. வேற யாரும் இல்ல, நடிகை த்ரிஷா. அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, இப்ப இன்ஸ்டால போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல கருத்துள்ள இருக்கு, நல்லா இருக்கு, கருத்தா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் காதல் இல்லை, சரிங்களா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாம் காதல் இல்லை, காதல் இல்லாவிடில் எதற்குமே அர்த்தம் இல்லை அப்படின்னு தத்துவமாக சொல்கிறாங்க. ஆமாம், இது என்னுடைய வெளிப்பாடு, விரக்தியின் வெளிப்பாடுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறேன், அது கடைசியாக கேப்ஷனில் வந்து உண்மைன்னு வர போட்டிருக்காங்க கேப்ஷன். அதாவது அவங்க சொல்கிறது உண்மை, எல்லாம் காதல் இல்லை, காதல் இல்லாவிடில் அர்த்தம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் உண்மைன்னு போடும்போது நான் இதை சொன்னது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். வந்து எல்லாம்ன்ற அந்த ஒரு வார்த்தை வந்து எதை யாரை குறிப்பிட்டு சொல்கிறாங்க? எல்லாம்ன்றது எதை சொல்கிறாங்க? எல்லாம் காதல், எல்லாம் காதல் என்று எதை சொல்கிறாங்க? ஒருவேளை சம்மந்தப்பட்ட நபர்கள் யாருக்காவது அவங்க நெருக்கமானவங்களுக்கு அவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்களா? ஒரு வேளை அதெல்லாம் காதல் கிடையாது, எல்லாமே காதல் நினச்சிடாத, இது என் காதல் தான் வந்து சரியானது. ஸோ காதல் இல்லைன்னு அது சொன்னாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதல் இல்லாவிடில் எது ஒன்றுத்துக்குமே அர்த்தம் கிடையாது, எல்லாமே அட்வைஸாகவும் எடுத்துக்கலாம், அவங்களோட தற்போதைய இதாகவும் எடுத்துக்கலாம், இப்போ ஸ்டேட்டஸாகவும் எடுத்துக்கலாம், சரிங்களா? அவங்க மொத்தம் ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் கூடயோ கெடுது அதோட எடுத்துக்கலாம், அது யார் கூடிய கெடுதுன்றது ஊருக்கே தெரியும்னு வச்சுங்களேன். ஆனால் எனக்கு வந்து நேற்றுக்கு வந்து எனக்கு வந்து தகவல் படி வந்து கேட்டிங்கன்னா, விஜய்க்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு அட்வைஸாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு அற்ப விஷயம் தானே இது. நீங்கள் காதல் வந்து நீங்கள் ஜீவனோடு பார்த்தீங்கன்னா அது உன்னதமானது, ஜீவனோடு பார்க்கணும். ஆனால் ஜீவனோடு பார்க்கக்கூடிய அந்த காதல்லாம் கறந்துடுச்சு. மனைவி மீதே வந்து பார்த்தீங்கன்னா 50 வயதுக்கு மேலே காதல் குறைஞ்சி அன்பு தான் இருக்கும், சரிங்களா? அன்புக்கு அர்த்தம் வேறு, காதலுக்கு அர்த்தம் வேறு, அதை தாண்டி காமத்துக்கு அர்த்தம் வேறு. 51 வயசாகிடுச்சு, சரிங்களா? இப்போ வந்து காதலை மெல்ல மெல்ல கரையிற காலகட்டம். 60 வயசில் வந்து பார்த்திங்கன்னா அன்பு தான் இருக்கும், சரிங்களா? காதல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த காதலுக்கு தான் இன்னொரு வருஷம் அன்பு தான், அன்போட இன்னொரு வருஷம் தான் காதல், அப்படி சொல்லலாம். அன்போட அடுத்த நிலை தான் வந்து முதிர்ச்சியான நிலை தான் காதல்னு வச்சுங்களேன், அப்படி சொல்ல முடியும் நம்ம. அதுக்கு பிறகு காமன்றது 50 வயசுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது ஒன்று 2 விதிவிலக்குகள் இருக்குது. 70 வயசு கொடுக்காமனாலும் அவன் வந்து கிழவியை விரட்டிக்கிட்டே இருப்பான், அது வேறு விஷயம். ஆனால் நான் சொல்கிறது கேட்டால் 51 வயது ஆகிடுச்சு. இதை தாண்டி வந்து ஒரு சினிமாவில் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு, பணமும் பார்த்துட்டாரு, ஏதோ பணம் மட்டும்தான் பார்த்துட்டாரு நினைக்காதீங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அப்போ இதுக்கு மேலே என்னென்னா மனைவி பிள்ளைகள்னு சொல்லி பார்க்கும்போது தான் வந்து கல்யாணமாகி வந்து பேர பிள்ளைகளை பார்க்கணும், அந்த மாதிரி வயசுக்கு வந்து விஜய் எட்டிட்டாரு.
சரிங்களா? அப்படி இருக்கும்போது இது வந்து பலரும் கூட அட்வைஸ் பண்ணாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. ஆனா யாருமே அட்வைஸ் பண்ணா விஜய்க்கு பிடிக்காது, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஆனால் இருந்தாலும் இதனால் நம்மளுடைய கெரியர் வந்து ஸ்பாயில் ஆகுதுன்னா அப்போ அந்த அட்வைஸை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ இதனால் வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த கெரியருமே அவுட் ஆகுது, சினிமான்ற அந்த கல்ட்டும் உடையுது. அதை தாண்டி வந்து அரசியலுக்கு வந்து நம்ம வந்துட்டோம், நம்ம அரசியலில் மிகப்பெரிய சரிவை நோக்கி நகரும் போது பலரும் சொல்லுவாங்க, இப்போ விஜயகாந்த் அவர்கள் எதனால் அழிஞ்சார்? குடியால் தான் அழிஞ்சார். அப்போது மதுவால் வந்து விஜயகாந்தோடைய அரசியல் வந்து வீணாக போயிடுச்சு. எவ்வளோ தான் உழைச்சிருந்தாலும் கடைசியாக அவர் ஃபெயிலியர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா மதுவால் தான். அது எல்லாருமே ஒத்துப்பாங்க தான். ஆனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மதுவால் கிடையாது, அது தாண்டி வந்து மாதுவால் அப்படின்ற ஒரு பேச்சு வந்து பரவலாக இருக்குது. நான் சொல்லவே இல்லை, பரவலாக இருக்குது. அப்போ இதுக்கு வந்து ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கலாம். இதை தாண்டி இன்னொரு சிக்கல் இருக்குது விஜய்க்கு. என்னென்னா, இப்போது உளவியலாக வந்து அவருக்கு ஒரு நிம்மதி இல்லாத விஜயால் வந்து இவ்வளோலாம் தாங்குகிற சக்தி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, விஜய் வந்து விஜயகாந்த் மாதிரி வந்து ஒரு இரும்பு மனுஷனா ஸ்ட்ராங்காக அப்படிலாம் கிடையாது. சொல்லலாம் நான் வந்து பயப்படுற ஆளா நான் இப்படிலாம் அந்த வசனம்லாம் பேசலாம். உள்ளபடியே விஜய்க்கு என்னென்னா, ஒரு வழக்கு சிக்கல்னு வரும்போது அவர் அச்சப்படுறாரு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதே எடுத்துங்களேன், இப்போ இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து நீங்கள் பார்க்கணும். இப்போ இன்னைக்கு நடந்த விஷயம் இருக்கு, வெள்ளிவாக்கம் டி நகர் கொடுக்குறாங்கன்னா வெள்ளிவாக்கத்துலேருந்து டி நகருக்கு எவ்வளோ? 1 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. அரை மணி நேரம் போதும், இல்லை 3/4 மணி நேரம். ஆனால் 1 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் வந்து டி நகர் எல்லை தாராளமாக எட்ட முடியும். டி நகர் எல்லைன்றது உங்களுக்கு தெரியும், அதிகபட்சம் லயலா காலேஜ் கிராஸ் பண்ணாலே டி நகர் எல்லை, அவ்வளோதான். அங்கே அந்த பக்கம் அதாவது பெரம்பூர்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா லயலா காலேஜ் தாண்டின உடனே அடுத்து டி நகர் எல்லை, சரிங்களா? ஆனால் வந்து விஜய்க்கு வந்து அந்த வந்து மனசு இல்லை. அது காரணம் ஒன்று இப்படி இருக்கலாம். என்னென்னு கேட்டால் வழக்கு வந்து சந்தேகம் அதிகபட்சம் அப்படியே கூட ஒரு 1 மணி நேரம் மேலே ஆயிடுச்சுங்க, 1.5 மணி நேரம் கூட ஆகட்டும், என்ன ஆக போகுது? ஒரு வழக்கு வரப்போகுது, அவ்வளோதான். ஆனால் அந்த வழக்கை கூட எதிர்கொள்றதுக்கு அவரால் வந்து பயப்படுறாருன்னா அப்போ சங்கீதாவுடைய வழக்கெல்லாம் எப்படி எதிர்கொள்வார்? ஒன்று சரி, அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இவர் வந்து பண்ண குளறுபடிகள் இருக்குல்ல, இந்த சொத்துக்கள் வந்து கடன் கொடுத்துன்னு சொல்றது, இதெல்லாம் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கழுத்து கீழ் கத்தி தான். அவ்வளவுதான் இருக்கா? இல்ல ஒரு படத்துக்கு 500 கோடி வாங்குறாருன்னு அதுதான். இப்போ நான் இப்போ எனக்கு என்ன வருவாய் இருக்குன்றது கண்டிப்பா என் குடும்பத்தில் இருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியுங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்குது, மனைவி பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தெரியதான் செய்யும். பிள்ளைகளுக்கு கூட தெரியாம இருக்கலாம், ஆனா மனைவிக்கு கண்டிப்பா தெரியும் எங்க எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் தாண்டி அவர் மனைவிக்கு நெருக்கமான உறவினர்கள் கூட தெரிய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கடன் கொடுத்தேன் இதெல்லாம் கதைன்றது எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? அப்போ இந்த கதையெல்லாம் நாளைக்கு வந்து வழக்கு நீதிமன்றத்தில் அணுகும்போது இருக்க விரிசல் அதிகமாகும் போது ஒருவேளை வெளிப்பட்டால் கூட எம்எல்ஏ பதவிக்கே கூட அது ஆப்பாயிரும். இன்னைக்கு நீங்கள் நிற்கலாம், நாளைக்கு ஜெயிக்கலாம், சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஏற்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நாளைக்கு வந்து வழக்குன்னு வரும்போது இல்லை, நான் சொல்றது என்னன்னா இருக்கிறது உண்மையை பேசணும்ல. அப்போ வந்து அப்போ விஜய்க்கு என்ன தோணுதுன்னா நாளைக்கு ஒரு சிக்கல் வந்துடலாம், அதனால என்ன செய்யறது? அப்போ இதுக்கு ஒரே முடிவு, ஒரு எண்டு கார்டு போட்டலாம். என்னன்னா ஒரே ஒரு பிரச்சனை என்ன, திரிஷாவோட இருக்கிற அந்த அந்த உறவு, அந்த திருமணத்தை கடந்த உறவுன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? நான் சொல்றாங்க சரிங்களா? அதெல்லாம் நாங்கள் உஷாரா இருப்போம், சரிங்களா? அப்படி இருக்கும்போது அப்போ அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டலாம்னு நினைச்சிருக்கலாம் ஒரு வேலை, சரிங்களா? அப்போ ஒரு வேலை வந்து இப்படி நடந்திருக்கலாம். இது அவங்க அட்வைஸ் கொடுக்குற மாதிரி தானே சார் இருக்கு, எல்லாமே காதல் நீங்க நினைக்கிறீங்க. இங்க சில பேருக்கு இருக்கு இருக்கிறதே இந்த மோசமான ஒரு போதை என்னன்னு கேட்டீங்கன்னா, குடி போதையை விட இந்த அதிகார போதைன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப மோசமானது. அதிகார போதைன்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் நீங்க பாருங்க, 5 கேரவன் வந்து விக்ரவாண்டி அந்த மாநாட்டுக்கு 5 கேரவன் எதுக்குன்னு யாராவது ஒரு கேள்வி இருக்கா? 5 கேரவன்ல யார் இருந்திருப்பாங்க? இல்ல விவிஐபிஸ் யாராவது வருவாங்க, சேனல்ஸும் வந்து அந்த கேரவனை தான் காட்டிட்டே இருந்தாங்க. விவிஐபி வந்தால் கூட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2-3 கேரவன் போதும், சரிங்களா? 5 கேரவன் இருந்ததுக்கு காரணமே ஒரு கேரவன்ல வந்து பாத்தீங்கன்னா திரிஷா இருந்தாங்கன்ற ஒரு தகவல் இப்பதான் லீக் ஆகுது, சரிங்களா? எந்த இடத்துலையும் திரிஷா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அவருக்கும் எந்த உறவும் கிடையாதுங்க, தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க, எனக்கும் அவருக்கும் இருக்கிறது ஒரு நல்ல நட்பு அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டேன்னா எண்டு கார்டு. ஆனால் இப்போ எண்டு கார்டு போடுறதுக்கு அவங்க தயாராக இல்லை. விஜய் வந்து தயாராகிட்டாருன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா நீண்ட காலம் நமக்கு வந்து ஒரு அரசியல் பயணம் இருக்கணும்னா இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டணும். அப்போ தான் வந்து குடும்பத்தோடு இவர் ஐக்கியமாகறாரோ இல்லையோ ஒரே நாளில் முடிச்சிடலாம் அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே. வழக்கு வாபஸ் வாங்கிடுவாங்க, வீட்டுக்கு வந்துடலாம், பிள்ளைகள் வீட்டுக்கு வந்துடலாம்,
சேர்ந்து எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு விசிட் பண்ணிட்டாருன்னா இந்த இந்த இடைப்பட்ட இந்த நாள் இருக்கு பாருங்க, இது 10 நாள் இதெல்லாம் யாரும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க, நான் பண்றேன். சரிங்களா? நல்ல மனசு. ஒரே நாள் இது பசங்களை வர சொல்லி, மனைவி வர சொல்லி, அம்மா அப்பா வர சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் போயிடலாம். ஏதாவது ஒரு ப்ரோக்ராம், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, இல்லையா லீடர் படம் போயிடலாம், கூட போகலாம், லீடர் படம் கூட போயிடலாம். சரிங்களா சொல்றது? இல்லை நிஜமா தான். ஒரு படம் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு ஒன்றா என்னங்க கேட்டால் லீடர் படம் வர இருக்கா, ஏன்னா அவர் லீடர் ஆகிறாரு. யாரு? விஜய் லீடர் ஆகிறதுனால லீடர் படம் பார்த்தேன், ஏதோ ஒரு பொருத்தம் இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல இதுதான் பிரச்சனையே இல்லை, எல்லாமே சால்வ் ஆகிடும். அப்போது வந்து திரிஷா என்னங்க ஒரே ட்ரெஸ்ஸில் வந்து தப்பாங்க, ஒரு நட்பு அடிப்படையில் நாங்கள் வந்தோம், அவ்வளோதான், உடனே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவங்களுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூய்மையான நட்புங்க, உண்மையான வந்து ஒரு அன்பு மட்டும்தான் இருக்குது. அதை தாண்டி நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க சிரிச்சுட்டு போயிட்டா கதை முடிஞ்சிச்சு, நிறைய விஷயம் சால்வ் ஆகிடும். ஆனால் விஜய் அதை செய்கிறோன்ற அந்த எண்ணம் வந்து அவருக்கு இனிமேல் தான் வரணும். ஆனால் இப்போதைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த இப்போ நீங்கள் கேட்டிங்களே இந்த ட்விட்டு எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு வாக்குவாதம் இவங்களுக்குள்ளே நடந்திருக்கலாம் அப்படின்றது என் யூகம்தான். அப்படி ஒரு கன்சிடரேஷனில் இருக்கிறார் விஜய். என்னன்னா இதை ஏன் நம்ம வந்து வளர்த்துக்கிட்டே போகிறோம், ஒரு வேகத்தில் நம்ம பண்ணிட்டோம். இப்போ என்ன ஒரே வார்த்தை திரிஷா வந்து சமாதானப்படுத்தினா கூட மக்கள் ஏற்றுக்கல. ஏன்னா கடுமையாக மக்கள் வந்து எப்போ விஜயோட அந்த கல்ட்டு வந்து உடஞ்சிதுன்னா அது வந்து எல்லாருமே உணர்ந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு அவங்க போனது தான். அதுக்கு பிறகு மிகப்பெரிய விமர்சனம் எதனால் வருது கேட்டிங்கன்னா, மனைவி பிள்ளைகளுக்கு கடன் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு பாருங்க, மிகப்பெரிய அளவுக்கு அடி. அப்போ இதை வந்து சரி பண்ணணும்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி சரி பண்ண முடியும்? ஒரு நாளில் பண்ணிடலாம், ஒரே ஒரு நாள். நீங்க அந்த ட்வீட்க்கு இந்த ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நீங்க இவ்ளோ அட்வைஸ் நல்ல மனசோட பண்றீங்க. ஆமாமா, நல்ல மனசா இருக்கா, ஒத்துக்கிறீங்களா? நல்ல மனசு இருக்குல்ல, ஏன்னா எல்லாம் திட்டிட்டு இருக்கானுங்க. இல்ல இன்னொரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். எல்லாமே மனைவி பிள்ளைகள் இது எல்லாமே உண்மையான காதல் அப்படின்னும் எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம்ல. இல்ல அப்படி இல்ல, எனக்கு தோணுது அதெல்லாம் காதல் கிடையாது, இது மட்டும் தான் காதல். அதாவது இப்போ ஒரு வார்த்தை எங்க கேட்டனா எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க வந்து ஒரே வார்த்தை முதல் லைன்ல என்ன சொல்றாங்க, முதல் லைன்ல என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இங்க எல்லாம் காதல் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்லைன்றது இருக்குன்றது பாசிட்டிவ், இல்லைன்றது நெகட்டிவ். எல்லாம் காதல் இல்லை அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க. ஏய் எல்லாம் காதல் கிடையாது அப்படின்னு சொல்றது, நான் வச்சிருக்க காதல் தான் உண்மை அப்படின்னு சொல்றது தான் பொருள் அது. அப்போ எல்லாமே காதல்னு சொல்றது ஒன்று இருக்கு, எல்லாம் காதல் இல்லை அப்படின்னு சொல்றது இந்த. ஆனால் அதே சமயத்தில் எல்லாமேன்னு சொல்ல எல்லாம் காதல் இல்லை அப்படிங்களா, இந்த ஏன் இருக்காது எல்லாம் காதல் இல்லை, காதல் இல்லாவிடில் எதுக்குமே அர்த்தம் இல்லை அப்படின்னு ஒரு சொல்றாங்க இல்லையா. இது ஒரு தத்துவார்த்தமான வந்து ஒரு வரி. பாருங்க யாருக்குமே தோணல. பாருங்க அது எல்லாமேன்னு சொல்லாம எல்லாம் காதல், எல்லாமே காதல் இல்ல, என்னதான் சொல்ல எல்லாம் காதல் இல்ல, எல்லாம் காதல் இல்ல, காதல் இல்லாம அர்த்தம், காதல் இல்லாமல் எதுவுமே அர்த்தம் இல்லை அப்படின்னு சரிங்களா. ஸோ நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு இதை சொல்ற மாதிரி தான் வந்து தோணுது. சரி ஓகே, ஒரு அட்வைஸ், அவங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் காதல் நீ நினைச்சிடாத, புரியுதா, எல்லாம் காதல் நீ நினைச்சிடாத, எல்லாம் காதல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காதல் இல்லாவிடில் எதுவுமே அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இது வந்து சொல்றது என்னன்னா ஏதோ ஒரு வாக்குவாதம் இல்ல, நான் ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு இவங்களுக்குள்ள, அதோட வெளிப்பாடு தான் இது போட்டுட்டு உண்மைன்னு சொல்றாங்க. இது பொய் கிடையாது, சத்தியபிரமாணம் கடைசியா சொல்றது நான் சொல்றது அனைத்தும் உண்மைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது நான் சொல்றது பொய்ன்னு நினைச்சிடாதீங்க, உண்மைன்னு சொல்லி ஒரு கேப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ அதுலேருந்து தெரிய வருது என்னன்னா, இந்த விஜயோட இந்த பயணம் ரத்தானது வந்து அந்த 1 மணி நேர பயணம்லாம் அப்படிலாம் கிடையாது சார். நீங்க ஆதவஜனா வந்து கமிஷனர் அருணை மாத்தணும்னு சொல்லி இவங்க பாருங்க ஒட்டுமொத்த கடைசியா சொல்லுவாங்க 23ஆம் தேதி கரூர் சம்பவம் மாதிரி சென்னையில 23ஆம் தேதி தேர்தல் அன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, இந்த தேர்தல் ஆணையரை மாற்ற சொல்லுவாங்க. நீங்க வேணா பாருங்க, டெல்லிக்கு போறேன்னு இன்னைக்கே சொல்லிட்டாரு. அதுதான் நான் சொல்ற மாதிரி நீங்க பாருங்க வேணா தேர்தல் இப்போ நல்லா புரிஞ்சுங்கம்மா. நீங்கள் இவனுங்க வந்து ஆட முடியாத சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இவனுங்க. என்ன ஆட முடியாது கூடம்பத்தில் சொல்லுவாங்கல்ல, அப்படி தான் இவனுக்கு பண்ணுறது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பிரச்சாரத்துக்கு போனார்னா 3 நாள் லீவ் வரும். என்ன 3 நாள் நல்ல வேலை மழை வேறு பெய்ஞ்சிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா
மழையின் காரணமாக வந்து ரத்து செய்யப்படுதுன்னு சொல்லியிருக்கலாம், ஒரு வாய்ப்பு நேத்து கிடைச்சிருக்கும். சீமான் நேத்து மழையில நனைஞ்சிட்டே அது சார் சீமான் வந்து போராளிங்க. போராளியை கொண்டு வந்துட்டு நீங்கள் யாரோட போய் ஒப்பிடுறீங்க? நீங்கள் விஜயோட நீங்கள் எப்படி அது ஒப்பிடுறதே மிகப்பெரிய பாவம் வந்து சேரும் உங்களுக்கு. ஐயோ பின்ன ஒரு போராளியை போயிட்டு 60 வயசு ஆயிடுச்சு, கொட்டுற மழையிலனாலும் தொப்பையாக நனையும் உடம்பு, எப்படி சொல்லுங்க, வேர்வையில் நனையும். இப்போ வேர்வை வந்திருக்கும், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மழையும் சேர்ந்து எப்படி தான் நனைஞ்சிருவாரு. இப்போ மழையில் நனைஞ்சிருக்கிறாரு. ஒரு போராளியை கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து யாரோட ஒப்பிடுறீங்க பாருங்க. அதனால் இப்போ இவங்க யாரை குறை சொல்ல, இப்போ அருணா வந்து இவர் கமிஷனரை மாற்றணும். இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் கடைசியாக என்ன செய்வீங்க? லாஸ்ட் என்னன்னு கேட்டால் 22, 23ஆம் தேதி என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து தேர்தல் ஆணையரை மாற்றுன்னு சொல்லுவீங்க. அவரை மாற்ற செல்லாதுன்னு கூட சொல்லுவாங்க. நான் சொல்கிறது கேட்டினா வந்து அவரே, அதாவது மத்திய தேர்தல் ஆணையர் இருக்குல்ல, ஆமாம், அவரே மாற்றிருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேற என்ன சொல்ல முடியும்? தைரியம் யாரு சார் தராங்க? மேடம் இருக்கலாம். இப்போ மேடம் சொன்னாலே இப்போ அடுத்து சங்கீதா தான் ஞாபகம் வரணும். நியாயமா வீட்டில் இருந்தாங்கன்னா இப்போ அவங்க ஞாபகம் வரல. மேடம்னா இவங்க தான் மேடம், அடுத்த மேடம், அப்படி ஒரு கற்பனையில் வேற வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல, அடுத்த மேடம் நாங்கள் தான் அப்படின்னு. கூப்பிட்டு வந்துட்டாரு ஒரு ஈவெண்ட்ல. எதிர்த்து வந்தாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஈவெண்ட்டுக்கு வர்றது வேறம்மா. நீங்க நாளைக்கு எப்படி வேணா சொல்லிக்கலாம். அன்னைக்கு தானே உங்களுடைய மரியாதையே போச்சு. விஜய்க்கு அன்னைக்கு மரியாதை போச்சு. வீட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2 ஓட்டு, ஒரு வீட்டை விட்டு அடுத்த வீட்டு அப்படி தள்ளி ஒரு தெருவுலேயே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாசு இருந்தால் தான் செய்யுது. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு? அது பாதி சரிஞ்சிருச்சு. அப்போ இருக்கிறது நீங்கள் தக்க வைக்கணும்னா அடுத்து அடி வாங்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ அவன் தேர்தலில் நிற்கிறதுனா அவனுக்கு வலிக்குது. இப்போ இதே வேறு எதுனா இப்போ கண்டுக்க மாட்டானுங்க. இதே புஷியான கூட கண்டுக்க மாட்டான். இப்போ அவனுக்கு டி நகரில் அவனுக்கு பிரச்சனை, வில்லிவாக்கத்தில் இவனுக்கு பிரச்சனை, எழும்பூரில் அவனுக்கு பிரச்சனை, இப்படி பல பேருக்கு வந்து பிரச்சனை. இப்போ பாருங்கள், ஒட்டுமொத்தமாக ரிசல்ட் வந்தால் இந்த புள்ளி விவரங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த புள்ளி விவரங்கள் நான் கூட புள்ளி விவரம் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2 தொகுதி விஜய் செங்கோட்டையன் 2 பேர் தேரும். மீதி வந்து ஒரு 4-5 டெபாசிட் கிடைக்கும். ஒரு 4-5 மீதி பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் கூட கிடைக்காது. அப்படிதான் இருக்கு. ஓகே, பிரச்சாரத்துக்கே இவர் பெரிய அது மாதிரி இப்போ இருக்கிற இதுதான் புள்ளி வரமே. இதுதான் 2 தொகுதியில் ஜெயிக்கலாம். செங்கோட்டையன் வந்தா சொல்லலாம் வரத்துக்கான வாய்ப்பு. அது கூட செங்கோட்டையன் அதிமுக ஓட்டு கிடையாது, டிவிகேல இருக்கிற ஓட்டு விழுந்தா வரலாம். ஆனால் 1 அல்லது 2 அவ்வளோதான். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டெபாசிட், ஒரு 10 டெபாசிட் கூட வந்துடும். மீதி எதுவுமே தேராது. ஓகே, உங்க கணிப்பு சரியான்றதை நம்ம 2 விஷயத்துலையும் பார்ப்போம், பொறுத்து இருந்தா நமக்கே கண்டிப்பா. இல்லை, இந்த முதல் கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரிசல் விழுந்திருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் வந்துருக்கு. பட் இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து பிரிச்ச பாவம் நமக்கு வேண்டாம். ஒரு பிரிச்ச பாவம் நமக்கு வேண்டாம், சரிங்களா சொல்றது? அதனால் வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு, இது எதுக்கு இதனால் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நல்ல முடிவு அவர் தான் எடுக்கணும். ஓகே, பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி.